ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித் எல்லா கஷ்ணமும் போட்டு ஒரு சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார். இளவன், மட்டன், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். கடைசியில் ஒரு டொமேட்டோ இருந்தது, அதையும் சேர்த்து போட்டாச்சு. வறுக்கிறதுக்கு பெருங்காயம், கடலைப்பருப்பு, வெந்தயம் ஒன்று சுவந்தப்புறம் தனியாவும் மிளகா வத்தலும் சேர்த்திட்டு நல்லா வறுத்து தேங்காய் கருவேப்பிலை சேர்த்தி அரைச்சி வச்சுக்கிறது. வேண்ட அளவு பருப்பை வேக வச்சு எடுத்துட்டாச்சு. ஒரு கப்பு வேண்டி இருந்தது இதுக்கு. ஒரு கப்பு பருப்பை வேக வச்சுட்டு அப்புறம் கஷ்ணத்தை எல்லாம் நறுக்கி ஆல்ரெடி வச்சுட்டாச்சு. புளியை கரைச்சி வச்சுட்டாச்சு. வறுத்ததை அரைச்சும் தேங்காயை வச்சுட்டாச்சு. புளியில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு எல்லா கஷ்ணத்தையும் வேக வைக்கிறது. அப்புறமா வெந்த பருப்பை கலந்து ஒரு கொதி வந்ததும் தேங்காய் அரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தடுக்கா போட்டானாக்கா சாம்பார் ரெடி. இன்றைக்கி டிஃபனுக்கு தோசை. ஸோ சைட் பை சைடு தோசையும் பண்ண தொடங்கியாச்சு. அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வர இருக்கிற சமையல். அதில் வந்துட்டு சாம்பாரை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு விட்டேன். ஒன்று பொரிச்சு கொட்டினது, அது சாதத்து கூட. இன்னொன்று கொத்தமல்லி நறுக்கி போட்டிருக்கிறது, அது டிஃபனுக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தாச்சு. நைட்டு வெஜிடபிள் பரோட்டா, அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி, இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சுருந்தாச்சு. 2 உருளைக்கிழங்கையும் வேக வச்சு உரித்து வச்சுருந்தாச்சு. இந்த வெங்காயம் வந்து பீட்ரூட் பொரியலுக்கு தேங்காய் எண்ணெயில் ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஒன்று வதக்கிண்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கிறது. தென் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு மசாலா சேர்த்தினா பீட்ரூட் கறி ரெடி. வெங்காயம் மற்ற வெஜிடபிள் எல்லாம் ஈவினிங் வெஜ் பரோட்டாக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது நைட் தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு தயிருக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஊறுகாய் மாதிரி, டெம்பரரி ஊறுகாய். கிளிமுக்கு மாங்காய், அதோட ரெட்டு சைடு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற சைடு நாங்கள் அப்படியே ராவாக தின்னுட்டோம். இந்த அதர் சைடு 2/3 இருந்தது, அது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருந்து புளிப்பாகவும் இருந்தது. சரி சொல்லிவிட்டு மாங்காய் கறி பண்ணலான்னு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறது. இதில் மெயினாக இதே என்னது, அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது இந்த பொடி பொடியாக கட் பண்ணுறது தான். அதை கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்தி வச்சுட்டு விடுறது. அப்போ தண்ணி விட்டுருக்கோம். உப்பு சேர்த்தி நல்லா இலக்கின்னுட்டு கொஞ்சம் பெருங்காயம், நான் வந்து பொரிச்சு கொட்டு போகிறது இல்லையா, அதனால இப்போவே பெருங்காயத்தை சேர்த்திட்டு விடுறேன். பெருங்காயத்தை சேர்த்தின்னுட்டு ஒரு பீஸு இஞ்சியை தோலை உரிச்சிட்டு நல்லா சதைச்சி சேர்த்திக்கிறது. கட் பண்ணாதக்கி சதைச்சிட்டு சேர்த்திட்டு விடுறது. இதோட இன்னொரு வேரியண்ட் வந்து எப்படி சொன்னாக்கா, இதை மாங்காயை க்யூபாக கட் பண்ணிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸு போட்டு எடுத்துட்டு உப்பு பெருங்காயம் சேர்த்திட்டு அப்புறம் இஞ்சியை இதே மாதிரி சதைச்சி சேர்த்திக்க வேண்டியது. கொஞ்சம் காரப்பொடியும் சேர்த்திட்டாச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நேற்று ரெசிபி சாம்பார். அது 2 செக்ஷனாக பண்ணிட்டுருக்கேன். டிஃபனுக்கும் சாதத்துக்கும் பீட்ரூட் கறி, மாங்காய் கறி தயிரின் சாதத்துக்கு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் தாங்க. சேனல் பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. தட்ஸ் இட். பை.